தமிழ் நண்பர்களுக்கு இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரையிலான அனைத்து விதமான 12 ராசிகளுக்கும் நட்சத்திர ரீதியான பலன், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், இன்றைய நாளின் சிறப்புகள் என்னென்ன, செய்ய வேண்டியவை என்னென்ன, செய்யக்கூடாதவை என்ன, குடும்ப வாழ்க்கை, காதல், தொழில், வியாபாரம், அலுவலக சூழல் எப்படி இருக்கும் என்ற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்கும் நாம் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நீங்க முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. நான் உங்கள் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க நமது டைட்டில் இருக்கு இல்லையா, வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, கீழே டைட்டிலுக்கு கீழே மோர்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் பகுதி ஓப்பன் ஆகும், அதுலேயும் மோருங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான டைம்லைன் இருக்குங்க. மேசம்னா 106 அந்த மாதிரி. விருச்சிகத்தில் இப்போ 18:35 நான் கிளிக் பண்ணுறேன். டைரெக்டாக விருச்சிக ராசி எந்த பலன்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அதே போல் இப்போ அடுத்ததாக துலாம் ராசியை கிளிக் பண்ணுற பாருங்க. துலாம் ராசியை நீங்கள் ராசி பலன்களை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசியும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு விருப்பப்பட்ட ராசிக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் டைம்லைனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர் ராசி பலன்களை கூட பார்த்துக்க முடியுங்க. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2026 வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள். இன்றைய தின கிரக அமைப்புகள் காணும் பொழுது மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சூரியன், செவ்வாய், சனி, புதன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மேஷம் முதல் மீன ராசி வரையிலான அனைத்து ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை அமைப்போங்கிறது இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் மேஷராசி என்பவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. மனதில் தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக இருக்கிறது. வெற்றி கொண்டாட்டங்கள் அளவு கடந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுங்க. அது ஆனந்தத்தை தந்தாலும் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிக்கிட்டு ஆனந்தத்தை அனுபவித்தாலும் அது ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. இன்றைய தினம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. வாழ்க்கையில் பணத்துடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னா பணம் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் கையில் இல்லாமல் போகலாம். அதனால் பணத்தை சேவிங் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பில் உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு பணவரவு இன்றைய தினம் திருப்திகரமாக அமைதி நண்பர்களே. நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமைதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் உழைப்பை போட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது உழைப்பை தாராளமாக உங்களது முழு திறமையும் வெளிக்காட்டி நீங்கள் இன்றைய தினம் செய்யலாம். கடினமான வேலை நிறைந்த தினசரி வாழ்விலிருந்து இன்றைய தினம் ரிலாக்ஸ் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும். அந்த ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை படிக்கலாம் அல்லது விரும்பும் பாடலை நீங்கள் கேட்கலாம். இந்த ஓய்வு நேரத்தில் உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிக இனிமையாக இருக்கு நண்பர்களே. உங்களது கனவு தொலைகள் எல்லாத்தையும் மறந்து ரொமான்டிக்காக உங்களது பார்ட்னருடன் அதிகமாக ஆனந்தம் காண முடியும். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். சில சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு செல்லும் சிறிய பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டால் தேவையான கடன் உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய தினம் எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. விலையுயர்ந்த சில பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இழுபறியான சில வேலைகளால் நீங்கள் நல்ல முடிவு வரும். இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடக்கிறதுனாலும் சரி அல்லது நீங்கள் ஏதாவது மீட்டிங்கில் பேசுகிறீங்கனாலும் சரி பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வியாபாரம் சிறப்பாக தலைத்தோங்க நீங்கள் விவேகத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாம். மேலும் அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 1 இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை கூட ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும். எனவே மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுங்க, வெற்றிகள் உண்டு. இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. யோசித்து செயல்படுங்கள், உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் மற்றவங்களை விமர்சிக்க கூடாது. உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். இடம் பொருள் பார்த்து பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. சில விஷயங்கள்ல எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு முக்கியமான விஷயங்களை கூட முடிவெடுக்கக்கூடிய சில சூழ்நிலை ஏற்படும் போது நீங்க பொறுமையாக இருங்க. இன்றைய தினம் முடிவெடுக்கக்கூடிய சிறந்த தினம் அல்ல. முக்கியமான விஷயங்களுக்கு முடிவெடுக்கணும் அப்படின்னா ஒரு 2 நாட்கள் அதை நீங்கள் தள்ளி போகலாம். இந்த தினம் உங்களுக்கு
முடிவெடுக்கிறது அவ்வளவு சிறப்பாக அமையாதுங்க. நீங்க எங்கேயா அவுட்டிங் போகலாங்க. அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைக்கும். ஆனா அந்த மாதிரி நேரத்துல நீங்க உங்க உடம்பின் மீது தனி கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. வியாபாரிகள் எந்த விதமான முதலீடு இன்னைக்கு செய்தாலும் அதை ஆலோசிக்காம செய்யக்கூடாதுங்க. எக்ஸ்பர்ட் கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீங்கள் செய்யலாம். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கக்கூடிய நேரம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். நல்ல ரோஜா பூவின் நறுமணத்துடன் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்க மனக்குறந்த காதலுடன் உங்களுக்கு இனிமையான காதல் ரொமான்ஸ் உணர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா எல்லா வகையிலும் உங்க வேலையில முடிச்சிட்டீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ரீசெக் பண்ணிட்டு தான் நீங்க உங்க உயரதிகாரிகள்ட்ட அதை சப்மிட் பண்ணணும். கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும் நண்பர்களே. நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பிழையும் இருக்காத அளவுக்கு நீங்க பாத்துக்கிறது ரீசெக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் மனதிற்கு பிடித்தமான நிறைய வேலைகள் செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா வேலைப்படு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அவ்வாறு செய்ய முடியாமல் போகலாம். இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ரொமான்ஸ் மலையில நீங்க நனைந்து போகக்கூடிய யோகம் இருக்குங்க. அன்பு மலையில நீங்க நனையக்கூடிய யோகம் உங்களது வாழ்க்கை துணை கூட இருக்கிறது. எனவே அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கும். இந்த தினம் உங்க வார்த்தைகளை மட்டும் கவனமா இருங்க. திட்டமிட்டு செயல்படுங்கள். அற்புதமான ஒரு நாளாக எல்லா இடத்துலையும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உருவாகலாம். விளையாட்டை வேடிக்கையா பேசுறதெல்லாம் நீங்க தவிர்க்கிறது நல்லது. மேலும் மற்றவங்களுடைய விஷயங்கள் எதுலையும் நீங்க தலையிடாம இருக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. இன்றைய தினம் நிறைய வேலைகளை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்க திட்டமிட்டு செயல்படுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். திடீர்னு செலவுகள் ஏற்படலாங்க. அதனால நிதானமாக இருங்க. முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க. முடிந்த அளவுக்கு செலவுகளை தள்ளி போடுவது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க சிவப்பு நிறத்தை பயன்படுத்தலாம். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 9 இன்னைக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குங்க. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. ஸோ அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருங்க. ஏதாவது முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னாலும் முக்கியமான செலவுகள் செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் சந்திராஷ்டமம் நாளை மாலை அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 3:58 பிறகு முடியுது. அதுக்கப்புறமா நீங்க செய்து கொள்ளலாம். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது நண்பர்களே. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் பிளானிங் நிறைய செய்யணுங்க. பிளான் பண்ணி பண்ணுங்க. பிளான் பண்ணாம எந்த காரியத்தையும் நீங்க செய்யாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். திட்டமிட்டு செயல்படுங்கள். வெற்றிகள் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்கள் உங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். அதனால சில பிரச்சனைகள் வரலாம். மிருக சீரிசம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படலாங்க. இன்றைய தினம் மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்களது நலன் அதிகமாக மேம்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். புதிய பாதையை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். நல்ல அனுபவங்கள் பயணங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அதிகமாக சாப்பிட்றதை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க. உடல் எடையில ரொம்ப கண்ட்ரோலா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. இன்றைய தினம் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நண்பர்களை இன்னைக்கு புதிய வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புல இருக்கிறதுனால பினான்சியலாக நிதி ரீதியாக அது உங்களது நிலைமையை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. உங்களது சகோதரர் வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும் அல்லது பயன்படுத்தணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே அதிகரிக்கும். சொந்த பந்தங்கள் வழியில நீங்க அலுவலமான நல்ல செய்திகளை இன்றைய தினம் கிடைக்க பெறுவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் ஏதாவது பூமி வாங்கணும், அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல விருத்தி ஏற்படுறதுனால அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே. இந்த தினம் சில பயணங்கள் உங்களுக்கு குதூகலமாக அமையும். நல்லா என்ஜாய் பண்ணி டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக கைகூடி வரும். அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் நடத்தலாம். வியாபாரத்துல சில முக்கியமான தந்திரங்கள் எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களது முயற்சிக்கான பாராட்டுகள் இந்த தினம் நிறைய கிடைக்கும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் வேலையில் முடிக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் முயற்சி அதற்காகவே உங்களுக்கு நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் கூட நீங்கள் புதிய முயற்சிகளை நீங்கள் நிறைய செய்யலாம். இந்த தினம் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் உறவுல எந்த விதமான நிர்பந்தம் கட்டாயப்படுத்தலும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கு எதிராக வேலை செய்து உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே உங்கள் கண் எதிரேயே மோசமான வீழ்ச்சியை சந்திப்பாங்க. எனவே அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் நீங்க கொஞ்சம் ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க. திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையினுடைய மூடு இன்னைக்கு கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சளிப்படையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சி செய்யுங்க. எந்த விதமான இன்டர்வியூ நீங்க மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க நண்பர்களே. நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். இன்றைய தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு ஒயிட் கலரை பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 7 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது சகோதரர் வழியில உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் நிறைய
ஆர்வம் உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்கள் காஸ்ட்லியான திங்ஸ் மீது இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு பாராட்டு மழையில நனையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது காரியங்கள் அல்லது முயற்சிகளுக்காக நிறைய பாராட்டுகளை நீங்கள் பெற முடியும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்கள் பயணங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் பணத்தை சேமிக்க நீங்கள் ஆலோசனை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது சக ஊழியர்களுடன் ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும், அவசரப்படக்கூடாது. விவசாய பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மேன்மையான நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களது வண்டி வாகன பழுதுகளை சீர் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் என உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய புரிதல் இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது பழைய நண்பர்கள் ரொம்ப ஆதரவாக உதவியாக இருப்பாங்க. அந்த உதவிகள் உங்களால் ஆயுள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம். இன்றைய தினம் ஏதாவது பஞ்சாயத்து நடக்குது, உங்களை தீர்ப்பு சொல்ற கூப்பிட்றாங்க, ஏதாவது டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு விசேஷ கவனம் செலுத்தி தான் நீங்கள் முடிவு சொல்லணும். தவறாக எந்த முடிவும் இன்னைக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அவங்களை மோசமாக பாதிக்கலாம். அது உங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்திவிடும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள்கிட்ட போதுமான பணம் உருவாக்கி கொள்வதற்கான அறிகுறிகளை உங்கள் வீட்டு பெரியவர்களுடன் நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். புதிய விஷயங்களை நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. கல்வி தொடர்பான பணிகளில் இன்றைய தினம் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். எனவே நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். டிராவல் பண்ணுறதுல நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க. பண தேவைகளெல்லாம் டக்குன்னு உடனுக்குடன் பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் ரீதியாக வியாபாரிகள் புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாங்க. அது உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களது குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் அல்லது எங்கே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போன்றவற்றுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு நெருக்கத்தை குடும்ப உறுப்பினர்களுடன் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க. உடல் ரீதியான நெருக்கம் இல்லற வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். நண்பர்கள் உதவிகள் கிடைக்கும். இந்த தினம் உங்கள் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. நல்ல காதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை நீங்கள் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. கவனமாக இருங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ரிசல்ட், எதிர்பார்த்த ரிசல்ட் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் கோல்டன் கலர் பயன்படுத்தலாம். மேலும் உங்களுக்கான இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 2 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும் பொழுது பலன்களை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் கூட வேலை செய்கிறவங்கிட்ட நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் நண்பர்கள் உறவினர்களின் அனைத்து உறவுகளையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும். அது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக குறிப்பாக விவசாய பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. உங்களுடைய அந்த சமயோசித புத்தி காரணமாக நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மனதில் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்கிறது. நல்ல உயர்வு கிடைக்கும். கலை சார்ந்த பணிகளில் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவு உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்க எங்கேயாவது சின்ன சின்ன சுற்றுலா ஏற்பாடு செய்து நீங்க போயிட்டு வரலாம். அதுல உங்களுக்கு முழு ஆனந்தம் மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த தினம் கடன் யாருக்கும் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. அப்படி கடன் கொடுக்குற மாதிரி இருந்தா எப்போ திருப்பி தருவார் அப்படின்றத எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி கொண்டு கடன் கொடுப்பது நல்லதுங்க. இந்த தினம் உங்க குழந்தைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் பிஸியாக நேரத்தை செலவிட வேண்டிய இருக்கலாங்க. நீங்கள் உடனடியாக அந்த நேரத்தை குழந்தைகள் கூட செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படலாம். சரியான அறிவுரை பெற்று உங்கள் பெற்றோர்களிடம் நீங்கள் கலந்தாலோசித்து நீங்கள் உங்களது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களை முடிவெடுக்கிறது நல்லதுங்க. அலட்சியமாக இருக்கக்கூடாது. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில ரொமான்டிக் உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் தேவை. இந்த தினம் வியாபாரிகளுக்கு வெளிநாட்டில் வேறு நாட்டில் தொழில்முறை தொடர்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கு இது அருமையான நேரம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் சில சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தை விரிவு செய்வது சார்ந்த எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களால் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்க. இன்றைய தினம் தேவையில்லாத செலவுகளை நீங்களே குறைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு உங்கள் பணிகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் திருமண மாணவர்கள்
உங்க வாழ்க்கை துணை கூட எங்கேயாவது இன்ப சுற்றுலா போகலாம். அது உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியும். நீங்க எங்கேயாவது சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வாங்க. உங்களுக்கான சந்தோஷம் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே. நீங்கள் உங்களது முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா சமயோசிதமாக யோசிக்கக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. உங்க குழந்தைகளுக்காக நீங்க அவருடைய முன்னேற்றத்திற்காக நிறைய நேரம் செலவிடலாம். அதுக்காக முயற்சிகளும் நிறைய செய்யலாம். இன்றைய தினம் சில பேருக்கு அசைய சொத்துக்கள் காலி மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அபாரமாக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு இன்னைக்கு நீங்க நம்பர் 9 வந்து அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தலாம். மேலும் ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது. நட்சத்திர அடிப்படையில் பலன்களை காணும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கடன் தொல்லைகள் குறைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு கல்வியில உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த தினம் நமது சிம்மராசி நண்பர்களுக்கு கல்வியில நல்ல ஐடியாக்கள் உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த தினம் அந்த மாதிரி ஐடியாக்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் சிம்மராசி நண்பர்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமை கூடக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. சின்ன சின்ன சுற்றுலா ஏற்பாடு செய்வது உங்களுக்கு சிறப்பாக அமையும். இன்றைய தினம் கன்னிராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு நாளுங்க. தைரியம், தன்னம்பிக்கை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும். அது உங்களது உத்தியோக பணிகளில் பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க உத்தியோகத்துல நீங்க தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் புதிய ஒரு தெம்போட நீங்க நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. பொழுதுபோக்குகள்ல கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். நீங்க அலுவலக பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஆதரவை இன்னைக்கு கிடைக்க பெறக்கூடிய ஒரு யோகத்தை நீங்க பெறுவீங்க நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் வியாபாரத்துல கூட்டாளிகள் வழியில நீங்க அனுசரித்து போறதன் மூலமாக வியாபாரம் இன்னும் சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. இந்த தினம் தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் உங்களுக்கு சிறப்பான ஆர்வம் பெருகும். புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். உங்களுக்கு அதுல வெற்றிகளை பெற முடியும். மதிப்பும் மரியாதையும் அதன் மூலமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க. குடும்பத்துல புதிய நபர்களுடைய வருகை உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கலாம். அது உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகரித்து தரும். இந்த தினம் உங்களது நல்லிணக்கமான இயல்பு காரணமாக தான் நீங்கள் அதிகமான உறவுகளை நீங்க மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். அன்பை விட அதிக சக்தி வாய்ந்தது ஏதுமில்லை என்பதனால யார்கிட்டையும் இன்னைக்கு நீங்க வெறுப்பை காட்ட வேண்டாம். நல்ல ஒரு இணக்கத்தை காட்டுவது நல்லது நண்பர்களே. இந்த தினம் நல்லதை விட கெட்டதுதான் வேகமா பரவுங்கிறத நீங்க புரிந்து கொண்டு நீங்க இந்த தினம் எல்லாத்திட்டையும் நல்லிணக்கத்தோடு நடந்து கொள்வது ரொம்ப முக்கிய நண்பர்களே. நீங்க யார்கிட்டயே கடன் வாங்க போறீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்க அந்த மாதிரியான தேவையான கடன் உதவிகளை கிடைக்க பெறுவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்கி தரும். இந்த தினம் சில முக்கியமான நபர்கள், சந்திக்கவே முடியாத சில நபர்கள், விஐபிகளை கூட நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்குங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்களது காதலரிடம் வேண்டியதை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காதல் அமைப்பு இன்னைக்கு இருக்குங்க. காதல் செய்து மகிழ முடியும். இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய துணிச்சலான ஸ்டெப்களுக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளுக்கும் சாதகமான நல்ல ரிவார்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தொடர்பு கொள்ளக்கூடிய முறைதான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான பலம். நீங்க மற்றவங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய விதம் காரணமாக உங்களுக்கு நிறைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றிகளை பெற்றுத்தரும். இந்த தினம் திருமண வாழ்க்கை மிக அழகாக மாறும் நண்பர்களே. அதற்காக நீங்க திட்டமிட்டு செயல்படுங்கள். உங்களது வாழ்க்கை துணையுடன் இல்லற வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஏதாவது போட்டித் தேர்வுகள் நடக்குது அப்படின்னா அதுல நீங்க இந்த தினம் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக பெற முடியும். ஃப்ரெண்ட்ஸுடைய ஆலோசனைகள் நிறைய கிடைக்கும். அது உங்கள் மனதிற்கு புதிய தன்னம்பிக்கையை உருவாக்கி தருவதாக அமையும். நண்பர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். இந்த தினம் சமயோசிதமாக நீ யோசிங்க. உங்களோட வெற்றிகள் கண்டிப்பாக மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் நிறைய செய்ய வேண்டிய ஒரு நாங்க. ஏன்னா தைரியம், தன்னம்பிக்கை இருக்கிறதுனால புதிய முயற்சிகள்ல நீங்க கண்டிப்பாக அழகான வெற்றியை பெற முடியும். இந்த தினத்தை சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்க பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம். மேலும் நம்பர் 7 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர அடிப்படையில் பலன்களை காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உத்தியோகத்துல சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நல்ல யோகம் சூழ்நிலையும் இருக்கு நண்பர்களே. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இந்த தினம் உங்களது கூட்டாளிகள் வழியில கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா வியாபாரம் சிறப்பாக மாறும். இந்த தினம் நிறைய ஆர்வம் உங்ககிட்ட இருக்குங்க. வெற்றி பெறணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான களிப்பான ஒரு நாளாக அமைது நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்க சொந்த பந்தங்களுடைய உதவிகள் எல்லாமே கிடைக்கும்.
அதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க. எதிர்பாராத சில காரியங்களை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்க. நீங்க திடீர் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களது காரியங்களில் இருக்குங்க நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு, நண்பர்களை என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. இன்றைய தினம் கடன் சார்ந்த உதவிகள் நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. வியாபார ரீதியான பயணங்களை நீங்க மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக நல்ல அனுகூலமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களது வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பாக உங்களது குடும்பத்துல நீங்க பழகும் போது உங்க வார்த்தைகள்ல நீங்க கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. முக்கியமான விஷயங்களை டிஸ்கஷன் பண்ணலாம் உங்க குடும்ப உறுப்பினரோட சேர்ந்து. இன்றைய தினம் அதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்த நண்பர்களே. உங்களது குழந்தைகள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ்றதுனால உங்களின் கனவு நிஜமாகக்கூடியதை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் எதிர்பாராத நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே. உங்களது குழந்தைகளுக்கு பரிசீலிக்கக்கூடிய விழாவுக்கான இன்விடேஷன் நீங்க பிரிண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு சுபகாரிய சூழல் எல்லாமே இருக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்க சீனியர்கள் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷர் தரலாம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு மனதில் கவலையில் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க. அது வேலையுடைய கவனத்தை பாதிக்காம நீங்க பாத்துக்கோங்க. வேலை செய்யறதுல நீங்க கவனத்தை சிதற விடக்கூடாது. கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுனால நீங்க கூடுதல் கவனமாக உங்களது வேலைகளில் ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப முக்கிய நண்பர்களே. மற்றபடி மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். நல்ல அமைதியான சூழலை அலுவலகத்தில் உங்களால் உண்டாக்கி கொள்ளவும் முடியும் நண்பர்களே. வியாபார ரீதியாக பயணங்களை மேற்கொள்ளலாம். கடன் சார்ந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த தினம் கல்வியில மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களை புரிந்து கொண்டு நீங்கள் வேணுங்கிற உதவிகளை அவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அற்புதமான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. இந்த தினம் காதல் வாழ்க்கையில உங்களது மனக்குறந்த காதலரை தவிர வேறு யாரையுமே சந்திக்க வேண்டிய தேவை வாழ்க்கையில் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. காதல் வாழ்க்கையை தித்திப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நல்ல ஆதாயம் உங்கள் அலுவலக பணிகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. முக்கியமான சில விஷயங்களை குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுங்க. இன்றைய தினம் தவறான வார்த்தைகளை நீங்கள் பேசிட்டீங்கன்னா அதனால் குடும்ப உறுப்பினர்கள் மன உளைச்சல்களுக்கு ஆளாகலாம். அதை செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. திருமணமானவர்கள் உங்க வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு பொருத்தமான ஜோடி அப்படின்றத உணரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் நம்பர் 1 உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. மேலும் கிரே கலர் இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறமாக உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தினம் நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது ஃப்ரெண்ட்ஸ்களோட நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்கும். பயணங்களை அதற்காக நீங்க மேற்கொள்ளலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள்ங்க. ஃபினான்ஸ் அதாவது செல்வம் ரீதியாக நீங்கள் உங்களுடைய நிலையை உயர்த்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. நீங்க மனதுக்கு விரும்பிய ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் புதிய விதமான உணவுகளை டேஸ்ட் பண்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடலுக்கு ஒத்துக்காமல் போகலாங்க. இந்த தினம் எதிர்வாதங்கள் நீங்க செய்யும் போது, ஏதாவது வாக்குவாதங்கள் செய்யும் போது நீங்க கொஞ்சம் சிந்தித்து தான் செயல்படணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுங்க. நண்பர்கள் மூலமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்க ஆர்வம் தரக்கூடிய விஷயங்கள், உங்க மனதிற்கு எது ஆர்வம் தருதோ அதுல நீங்க அதிகமான ஈடுபாடு செலுத்தி உங்களது மன அழுத்தங்களை போக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். இந்த தினம் வியாபாரத்துல ஏதாவது ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க முதலீடு செய்வது நீண்ட கால அடிப்படையில் பலன் தரக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு உருவாக்கி தரும். இன்றைய தினம் நல்ல ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்க முதலீடுகள் செய்யலாம். கடன் சார்ந்த செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலையில உங்களுக்கு இருக்குங்க. என்ன கடன் வாங்கணும், எவ்வளவு கடன் வாங்கணும் எல்லாத்தையும் தெளிவாக யோசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி தரும். இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு தொழில் சிறப்பாக வெற்றி நடை போடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். இந்த தினம் காதல் வாழ்க்கையில உங்க மனக்குறந்த காதலருடன் நீங்கள் சின்ன சின்ன பிக்னிக் ஏற்பாடு செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக காதல் வாழ்க்கை பிரகாசமாக மாறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உத்தியோக பணிகளில் சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய நபர்களுடன் சில எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் நீங்க அமைதியாக இருந்து உங்களது காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது நண்பர்களே. உங்கள் உத்தியோகத்துல உங்களது கை ஓங்கக்கூடிய நல்ல சூழல் தான் இருக்கிறது. அதனால நீங்க பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. எதிர்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்க சிறப்பாக சமாளிக்க முடியும். இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில தாய் மாமன் வழியில உங்களுக்கு ஆதரவு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கான மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும்.
உங்களது பெற்றோருடைய ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம், அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்க பெற்றோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நீங்க நேரமில்லைங்கிற சாக்கு சொல்லி உங்க பெற்றோர்களை நீங்க புறக்கணிக்க கூடாது. அதை செய்யாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப நாளா தூக்கமில்லாத சில பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி நல்ல நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள், நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவலும் வந்து சேரும். உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் உங்களால் ஈஸியாக தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு கூடவே இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் திருமணமானவர்கள் உங்களது வாழ்க்கை துணையின் மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்துறதுக்கு நீங்க இன்னைக்கு சந்தன நிறத்தை பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 3 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது நமது விருச்சிக ராசி நண்பர்களில் யாரெல்லாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வாக்குவாதங்கள் செய்ய கூடாதுங்க. அப்படி செய்யும் போது கொஞ்சம் சிந்தித்து தான் செயல்படணும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது சொந்த பந்தங்கள், குறிப்பாக தாய் வழி, மாமன் போன்ற உறவுகள் மூலமாக இன்றைய தினம் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் உங்கள் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. உணவு கட்டுப்பாடு அவசியம். இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களது உத்தியோகத்துல சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அதன் மூலமாக நீங்கள் உங்களது திறமையில வெளிப்படுத்த முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு மனதளவில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. உங்கள் எதிர்கால முதலீடுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. வியாபார வாழ்க்கையில முதலீடுகள் செய்யும் போது உங்க எதிர்காலத்திற்காக நீங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். நிதானம் கண்டிப்பாக தேவை. வியாபாரத்துல மட்டுமில்ல, அனைத்து விதமான விஷயங்களிலும் இன்றைய தினம் நிதானம் கண்டிப்பா உங்களுக்கு தேவைங்க. ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. இன்றைய தினம் ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்க மனதில் இருந்தால் அந்த எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும். அதற்கான முயற்சிகளை தாராளமாக நீங்க மேற்கொள்ளலாம். உங்களுக்கு படிப்புல கொஞ்சம் ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கல்வியில கூடுதல் ஃபோக்கஸ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்றைய தினம் அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம், கல்வி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் நினைச்ச காரியங்களை முடிக்கிறதுல கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனா அதுல நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. பொழுதுபோக்குகள் மற்றும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்க செய்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி நிரம்பி நாளாக இன்று தினம் வைத்துக் கொள்ள முடியும். பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடலாம். அது நேரமேலாண்மையோட நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அளவுக்கு அதிகமான பொழுதுபோக்கு நேரத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் வருமானம் ஈட்டக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் அந்த மாதிரியான வேலைகளை நீங்க ஈடுபாடு காட்டணும். அதன் மூலமாக உங்க வருமானத்தை உயர்த்தி கொள்ள முடியும். சில உறவினர்கள், சொந்தக்காரர்களிடமிருந்து சில கிஃப்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கி தரும். காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. சொல்லப்போனா காதல் வாழ்க்கையில ஒரு புதிய உச்சத்தை நீங்கள் தொடக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க மனக்குறந்த காதலரின் புன் சுரிப்பில் தொடங்கி உங்களது இன்ப கனவுகள்ல உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் சிறப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த காதலரை மீட் பண்ண நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் உங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்கள் நடக்கிறதுக்காக நீங்க ஆர்வமா காத்திருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நடந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுக்கு உடல் ரீதியான இன்பம் இன்னும் அதிகமான நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி தர வாய்ப்புகள் இருக்குங்க. அதற்கான நல்ல யோகம் இப்படி சூப்பராக இருக்குங்க. குடும்ப விஷயங்களை நீங்க இன்றைய தினம் யார்ட்டையும் நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது. அதுல கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள் எதிர்ப்புகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க சிறப்பாக சமாளிக்க முடியும். உங்க தோற்ற பொலிவுல சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும். நிதானம் கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்ட நிறமாக பிங்க் கலர் அமையுதுங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 9 உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நீங்க நடத்தலாம். அந்த எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல அனுபவங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. சில காரியங்கள் நிறைவேற்றுறதுல நீங்க அலைச்சல்களை ஏற்படுத்தி கொண்டாலும் உங்களுக்கு அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்கள் நீங்க எதிர்காலத்திற்காக செய்யக்கூடிய முதலீடுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட வேண்டாம். இன்றைய தினம் மகர ராசி நண்பர்கள் கொஞ்சம் நிதானித்து யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உங்க காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு நல்ல ஒரு தூண்டுகோலாக இருக்குங்க. நல்ல ஆதரவு தரும். இந்த தினம் உணவு தொடர்பான துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களோட திறமையில முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு சூப்பராக இருக்குங்க. மற்ற துறையிலும் இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி உருவாக்கி தரும். மற்ற துறையில வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் உங்க உத்தியோக பணிகள்ல நீங்க கொஞ்சம் அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த தினம்
உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் நிலம் தொடர்பான ஏதாவது பிரச்சனைக்காக பணம் செலவழிக்க வேண்டிய சூழல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். உங்களது நண்பர்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சௌகரியமான மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் அதிகமான நேரத்தை நீங்க செலவிடலாம். நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தாலும் உங்க வேகத்துக்கு ஏற்ப இன்றைய நாள் இருக்காதுங்க. கொஞ்சம் மெதுவாக தான் இன்றைய நாள் நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் பணம் கைக்கு வந்த சில நிமிடங்களிலேயே செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட செலவுகளை நீங்க கண்ட்ரோலாக மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. இந்த தினம் சில நிலம் தொடர்பான பிரச்சனைகளுக்காக பணத்தை நீங்க செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ரகசியமான சில ரிசர்ச் மீது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் உபரியாக வருமானம் கிடைத்தா அந்த வருமானத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எப்படி புதுசா நிறைய பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற யோசனைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இது வரைக்கும் அனுபவிக்காத சில முக்கியமான சூழல்கள்ல நீங்க மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்க இப்பதான் புதுசா சில சூழல்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். இந்த புதிய முதலீடுகள் செய்யும் போது வியாபாரிகள் தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது முக்கியங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க ஏதாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த தினம் கொஞ்சம் மெதுவாக தான் நகருங்க. உங்க வேகத்துக்கு ஏற்ப இருக்காது, இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்க நண்பர்களே. உங்களுடைய ஆதிக்கம் இன்னைக்கு ரொம்ப பலமாக இருக்கும். அதனால காதல் வாழ்க்கை இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் புதிய திட்டங்களை எடுத்து செயல்படுத்துவதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவது நல்லது நண்பர்களே. நீங்கள் உங்களது உடைமைகள் மீது தனி கவனம் செலுத்தணும். உங்க உடைமைகள் திருட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை மீது இன்னொரு முறை காதல் கொள்ளக்கூடிய வகையில புதுசாக ஏதாவது செய்து தருவாங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். செலவுகளை கண்ட்ரோலா வைங்க. திட்டமிட்டு செயல்படுங்கள். அதன் மூலமாக அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு நிறைய புதிய ஐடியாக்கள் உருவாகும். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். சிகை அலங்காரம் செய்யக்கூடிய பணிகளில் சில விதமான ஈர்ப்புகள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. உபரி வருமானம் பெறுவதற்கான ஐடியாக்களை உருவாக்கி கொள்வீங்க. இந்த தினம் முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த தினம் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் உங்களுக்கு நம்பர் 9 அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. மேலும் டார்க் ப்ளூ கலர் அதிர்ஷ்ட நிறமாக அமைதுங்க. நட்சத்திர அடிப்படையான பலன்களை காணும் பொழுது உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது உணவு தொடர்பான துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த முடி சம்பந்தமான சிகை அலங்காரம் சம்பந்தமான ஈர்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாளுங்க. அது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் கும்பராசி நண்பர்களுக்கு யோகமான ஒரு நாளாக அமைதுங்க. பயணங்களை நீங்கள் நிறைய செய்யலாம். பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த தினம் எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு உங்க வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறது. உங்களுக்கு நண்பர்கள் உதவி கிடைக்கும். உங்களது வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க. உங்க வீட்டு பெரியவர்களின் ஆசீர்வாதம் இந்த தினம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த தினம் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் உருவாகும். காப்பீட்டு துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேன்மையான ஒரு நாள். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேர் உங்க மனநிலையை அப்செட் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த கவலையை உங்களை பாதிக்க நீங்க அனுமதிக்க கூடாது. அதையே நினைச்சிட்டு நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. இன்றைய தினம் தேவையற்ற அந்த கவலையை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு நாள். சின்ன சின்ன தோல் பிரச்சனைகள் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க. இன்றைய தினம் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் உங்களது தந்தையிடமிருந்து சில நல்ல ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்க பிரச்சனைகளை சந்திக்கும் போது யதார்த்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய உதவி செய்யக்கூடிய நபர்களிடம் நீங்க அதிசயமான உதவிகளை எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா உதவி செய்யறவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் உதவி செய்வாங்க. பெரிய உதவிகளை நீங்க எதிர்பார்த்து ஏமாறக்கூடாதுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில நீங்க எங்கேயாவது காதலரோட அவுட்டிங் போறீங்க அப்படின்னா சர்ச்சையான பேச்சுக்கெல்லாம் நீங்க பிரச்சனைகள்லாம் எழுப்புவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. நீங்கள் நிறைய போட்டிகளை நீங்க சந்திக்கும் போது உங்க வேலைகளை ஷெட்யூல் போட்டு நீங்க அட்டவணை போட்டு நீங்க செயல்படுவது உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி தரலாம். இந்த தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையில உங்களது உடன்பிறப்புகளுடன் நீங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏதாவது திரைப்படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினருடன் நல்ல ஒரு அன்பை நீங்கள் சம்பாதிக்க முடியும். இந்த தினம் சில சொந்த பந்தங்கள் கூட வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும் மாலை நேரத்தில் அது சரியாகி விடக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வரும். அது குறித்த முயற்சிகளை நிறைய நீங்க இன்னைக்கு செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல முன்னேற்றகரமான மேன்மையான ஒரு நாள். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் ப்ளூ கலரை லக்கியஸ்ட் கலராக நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 6 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. சதயம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கொஞ்சம் நீங்க அலர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். விழிப்புணர்வோடு செயல்படுங்க. இன்றைய தினம் மீனராசி அன்பர்களுக்கு சில முக்கியமான விஐபிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் கூடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. புகழ்மிக்கவர்களை சந்திக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். ஏன்னா வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க வியாபாரத்தை பெருசா அபிவிருத்தி பண்ண முடியும். புதிய பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்றவற்றையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வியாபாரிகளுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்க அது குறித்த சிந்தனைகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் உங்க குடும்ப உறுப்பினர்களிடம் ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்றது நல்லதுங்க நண்பர்களே. உங்களது முக்கியத்துவம் என்ன அப்படின்றத உங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நீங்க புரியக்கூடிய வகையில நல்ல அன்பை செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்க பிரச்சனைகளை நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக தான் அதை பண்ண முடியும். அவங்களுக்கு அதனால மனமும் லேசாகுங்க. ஸோ உங்க பிரச்சனைகளை எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணுங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுடைய உண்மையான நிலை என்னங்கிறத புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா சிக்கல்கள் அதிகரிக்காமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்களுடைய நியாயமான தாராளமான அன்புக்கு பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காற்று எப்படி எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கிறதோ அதுபோல காதலும் உங்களை சுற்றி இருப்பதை நீங்கள் உணர முடியும். அற்புதமான ஒரு நாள்ங்க. இந்த தினம் ஓய்வு நேரத்துல நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாம். மொபைல்ல ஓய்வு நேரத்தில் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் நல்ல ஒரு ரொமான்டிக்கான மறுபக்கத்தை நீங்கள் காண முடியும். உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் விசுவாசமான இதயம், தைரியமான எண்ணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அமையுங்க நண்பர்களே. வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யறவங்க இன்றைய தினம் நீங்க நிறைய முயற்சிகளை செய்யலாம். இன்றைய தினம் உங்களுக்கான இன்டர்வியூ ஏதாவது இருந்ததுன்னா நீங்க தயங்காம அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு பணி நிமித்தமாக சில பயணங்கள் ஏற்படலாம். கவர்மெண்ட் தொடர்பான சிந்தனைகள் மனதில் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில சாதகமான சூழ்நிலை இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திடீர்னு சில செலவுகள் ஏற்படும் போது சேமிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஓய்வு நிறைய கிடைக்கும். உங்க அப்ரோச்லயே இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். அது நீங்க தாராளமாக புதிய மாற்றங்களை புதிய அணுகுமுறைகளை நீங்க மேற்கொள்ளலாம். கட்டிட பணிகள் ஏதாவது நின்று போயிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நின்று போன கட்டிட பணிகளை இன்றைய தினம் தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அது குறித்த முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்ளலாம். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களது பெற்றோர்கிட்ட உங்க பிரச்சனைகளை நீங்க ஷேர் பண்ணிக்கங்க. இன்னும் சிறப்பான ஒரு நாளாக அமையும். உங்களுக்கு பினான்சியலாக நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குங்க. புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் தொழிலில் இருக்கிறது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவே அமைகிறது. அதிர்ஷ்ட எண்ணாக இன்றைய தினம் நீங்க நம்பர் 4 பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் சிவப்பு கலர் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும். நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்க அப்ரோச்சில் நீங்க சில மாற்றங்கள் பிறக்கும். அது உங்களுக்கு உறுதுணையாக வெற்றியை நல்லா பெற்று தருங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். மாற்றங்கள் நிறைந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களது வேலை சம்பந்தமாக சில பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். டிராவல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. பயணங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி தரலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்க வியாபாரத்தை பெருசா அபிவிருத்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துருக்கிறீங்க. உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி நீங்க மறந்துடாதீங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கு நீங்க இந்த வீடியோவை பகிரலாம். அதன் மூலமாக நண்பர்களும் பயனடைவாங்க இல்லையா? மேலும் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உடனுக்குடன் புதிய அப்டேட்டை நீங்க பெறுவதற்கு நமது சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை அனைவரும் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமது துலாம் ராசிக்கு எப்படி அமைய போகுதுங்கிற புதிய வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.